சிவாய நமக. தர்மராஜா சமேத திரௌபதி அம்மன் திருக்கோயில். இந்த திருக்கோயில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அமைந்துள்ள ஒரு பழமையான திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயில் அண்ணாமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு திருக்கோயிலாகும். இந்த பகுதி ஒரு காலத்தில் வனமாக இருந்ததால் இந்த திருக்கோயில் காட்டு திரௌபதி அம்மன் திருக்கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. கிரிவலப்பாதையில் உள்ள ரமணாசிரமத்தை கடந்து நாம் செல்லும் பொழுது வலதுபுறம் அமைந்துள்ள அரசு கலைக்கல்லூரிக்கு எதிர்புறம் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. அண்ணாமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள கோயிலின் முன்பகுதியை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். கோயிலின் பின்புறம் கம்பீரமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் அண்ணாமலையாரின் மலை தரிசனத்தை தரிசித்து கொண்டே நாம் கோயிலுக்குள் செல்கிறோம். பாஞ்சால தேசத்து மன்னன் துருபதனின் மகளே திரௌபதி ஆவாள். திரௌபதி என்பது இதிகாசமான மகாபாரதத்தில் வரும் முக்கியமான ஒரு பெண் கதாபாத்திரமாகும். மக்கள் திரௌபதியை தேவியாகவும் கிராமத்து தேவதையாகவும் குல தெய்வமாகவும் தமிழகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் கோயில் கட்டி திரௌபதி அம்மனை வழிபாடும் செய்கின்றனர். திரௌபதி அம்மனின் பிறந்த ஊர் தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பரேலி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த இடமே ஒரு காலத்தில் பாஞ்சாலம் என்று அழைக்கப்பட்டது. பாஞ்சால தேசத்தை ஆண்ட துருபத மன்னனுக்கு குழந்தை இல்லாததால் துருபத மன்னன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்யும் பொழுது அந்த யாகத்தில் இருந்து வெளிப்பட்டவளே திரௌபதி அம்மன். திரௌபதி அம்மனை வழிபாடு செய்வதால் குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் சுமங்கலி பாக்கியமும் கிடைக்கும் என்பது ஒரு தொன்மையான நம்பிக்கையாகும். இந்த திருக்கோயில் ஒரே ஒரு திருச்சுற்றை கொண்ட ஒரு சிறிய திருக்கோயிலாகும். கோவிலின் திருச்சுற்றை தான் நாம் இப்பொழுது வலம் வந்து கொண்டு இருக்கிறோம். கோவிலின் எதிரே அமைந்துள்ள பலிபீடத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். திருச்சுற்றில் அமைந்துள்ள ஐயனார் மற்றும் காவல் தெய்வங்களின் சிலைகளை நாம் இங்கே இப்பொழுது தரிசனம் செய்கிறோம்.
தர்மராஜா திரௌபதி அம்மன் சன்னதியின் முன்புறம் அமைந்துள்ள விநாயகப் பெருமானின் அழகிய திருவுருவம். கோவிலின் முன்மண்டபத்தில் அமைந்துள்ள பஞ்சபாண்டவர்களின் அழகிய திருவுருவங்களை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். கருவறையில் அமர்ந்த கோலத்தில் அழகாக அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் தர்மராஜா மற்றும் திரௌபதி அம்மனின் அழகிய திருவுருவங்களை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திருக்கோயில் முக்கியமான இந்துக்களின் விசேஷ நாட்களில் மட்டுமே திறக்கப்படுகிறது. ஒரு பழமையான திருக்கோயிலை தரிசனம் செய்தோம் என்ற ஆனந்தமயமான உள்ளத்துடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிவாய நமக.